வாழ்க வளத்துடன். என் பெயர் நேகா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ என்னோட சொந்த கதை ஒண்ணு சொல்ல போறேன். கேக்குறீங்களா? அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? நேகாவின் மந்திரக்கோல். கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் நேகான்னு ஒரு பாப்பா இருந்தாங்களாம். அவங்க அவங்களோட படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம், ஆழ தூக்கத்துல. அப்புறம் ஒரு தேவதை வந்தாங்களாம். நேகா நேகா எந்திரிமா, நான் உனக்கு மந்திரக்கோல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் நேகா கண்ணை திறந்து பார்த்தா தேவதை இருந்தாங்களாம். அவ அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கலாங்களாம். ஆனா தேவதை சொன்னதை மறக்கலையாம். என்ன தெரியுமா? இந்த நீ என்ன சொன்னாலும் அது கேட்கும். ஆனா நீ ஒண்ணு மட்டும் சொல்லிடணும், ஜீம் பூம் வா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கறது தான். அப்புறம் நேகா எந்திரிச்சு பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் தேவதை சொன்னதை கேட்டு ஜீம் பூம் வான்னு சொன்னாங்களாம். அந்த மந்திரக்கோல் அதுக்கு பல்லு விளக்கி விட்டுச்சு, குளிக்க வச்சுச்சு, அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட கூட உதவி பண்ணுச்சு. உடை அவரெல்லாம் போட உதவி பண்ணுச்சான் அந்த மந்திரக்கோல். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்புறம் நேகா 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 எந்திரிமா, பள்ளிக்கூடத்துக்கு தயாராகணும்ல அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் நேகா கண்ணு திறந்து பார்த்தா அப்புறம் அவங்க அம்மா தான் சொல்றாங்களாம். அப்புறம் தான் தெரிய வந்துச்சான் இதெல்லாம் கனவா. அதுக்கப்புறம் புத்திசாலி மந்திரக்கோல்னு சொன்ன நேகாவும் பள்ளிக்கூடத்துக்கு தயாராகி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது? மந்திரக்கோல் மாதிரி நமக்கு உண்மையாலே யார் பண்றா?